நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ண வரோம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் போர்டு ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நாமளும் அதுக்கு ட்ரை பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ அதை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு என்ன போர்டு ஏதாச்சும் வேணும்னு கால் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனலுக்கான போர்டு. பாருங்கள், இது வந்து 5 சேனலுக்கான போர்டு. அவர் கஸ்டமருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 35/035 10 ஆம்பியருக்கு டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அதுக்கு வந்து 5 சேனல் போர்டு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னபடி அது செஞ்சுருக்கோம். இன்னும் அது ஃபிட்டிங் போடல. ஈச்சிங் போடணும். ஈச்சிங்கை ரெடி எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அவர் கேட்டது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டியில் போட்டிருக்கேன். இது ரெண்டும் வந்து ஒரிஜினல் எஸ்டியில் போட்டிருக்கேன். இது வந்து காயில் டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பிலிப்ஸு. பாருங்கள், இந்த 18-15 வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிலிப்ஸ் போட்டிருக்கேன். குவாலிட்டி வந்து அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தேன். அப்படி நல்லா குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஒரு பீஸ் வந்து 5 சேனல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தது. எல்லாம் ஒரிஜினல் இருக்கணும். அப்படி ஒரிஜினலில் செஞ்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது முடிச்சிட்டோம் ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம 10 வந்து 2 போர்டு கேட்டிருந்தோம். அப்படி அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இது வந்து பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து ஆர்டர் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டிரான்ஸ்ஃபர் எப்படி போடணுன்றதை நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த டிரைவர் செக்ஷனு இது வந்து இதுக்கு இதுவுமே டிரைவர் தான். ஆனால் இது பூஸ்ட்டு இந்த 5 சேனல் 5T இருக்குது. இது பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது. இதோட கெய்னர் முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு பூஸ்டிங் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ரிசல்ட் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அதனால தான் இது வாங்கியிருக்கோம். இப்போ வந்து போர்டு கொடுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு 2 போர்டு கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட ஏதோ 19435200 ஏதோ வச்சுருக்கேன், எனக்கு டிரைவர் போர்டு மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தது. டிரைவர் போர்டு மட்டும் செஞ்சுருக்கோம். இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 2 போர்டு செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷன் மட்டும் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக கேட்டிருந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் போர்டு மட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அப்படி குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு குவாலிட்டி தகுந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கம்பல்சரி மாறி வரும். பிசிபி வாய்ஸ் இது ஒன்று தான். பிசிபி ஒன்று தான் நம்ம பாருங்கள். இது வந்து யூஸ் பண்ணுற பிசி இது மாதிரி பிசிபி போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து என்ன டிரைவர் வந்து என்ன ரேட்டு கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுவோம். அதுக்காக செஞ்சு வச்சுருக்கோம். அது மாதிரி தான் செஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இன்பில்ட் எல்லாமே செஞ்சு வச்சுருவோம். கஸ்டமர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா பின்னெல்லாம் கட் பண்ணிட்டு எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து குவாலிட்டி இது என்ன போடணும் எல்லாமே டீட்டில் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சால்டர் பண்ணுவோம். இது வந்து பாருங்கள் ஃபைனலாக சால்டர் பண்ணி வச்சுருக்கு. இது மாதிரி போர்டு வேணுன்றது கேளுங்க, கண்டிப்பாக தரேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே கிடைக்காது. பாருங்கள், இன்றைக்கி வந்து இது ஆல்ட்ரு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து போர்டு ரெடி ஆகிட்டு இது வெளியில் போகுது. இன்றைக்கி சர்வீஸ்க்கு வந்து போகுது. அதே மாதிரி கேட்டிங்கன்னா நிறைய பேர் சிங்கிள் சேனல் பிசிபி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்திருக்கு சிங்கிள் சேனல் பிசிபி. பாருங்கள், இது வந்து சிங்கிள் சேனல் பிசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் கட் பண்ணதுனால இந்த இடத்த வராது. இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கட் பண்ணது வராது. சில போர்டில் வரும், சில போர்டில் வராது. மற்றபடிக்கு 5 சேனல் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே 5200 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1943 வராது. ரெண்டுமே 5200 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 24/024 5 ஆம்ப் HD வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேனலில். 28/028 10 ஆம்பியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் சேனலுக்கு. கொஞ்சம் ஹீட் ஏறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் சிங் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்காங்க போதும். இது இப்போ ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. நிறைய பேர் போர்டு பிசிபியாக கேட்குறீங்க. பிசிபி வந்து நம்ம கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பிசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வேறு பிசிபி இருக்குது என்ன காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து வாங்கணும்னு கட்டாயப்படுத்தலை. பிசிபி ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதாவது பிசிபி காட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 சேனல் கெய்னர் போர்டு. ஓகேங்களா. இது வந்து கெய்னர் போர்டு 5 சேனலுக்கான கெய்னர் போர்டு வந்து ஃபுல்லாக வால்யூம் மீட்டர்லேருந்து எல்லாமே இது இன்பில்ட்டாக வந்துடும். இது வந்து ஸ்டாக் இருக்குது. இது வேறு இடத்துலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது மாதிரி யாராவது கற்றுக்கணும்னு வேணுன்னா கேட்டால் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன். இது வந்து லாட்டை வாங்கிக்கோங்க. இந்த இருக்கிற பீஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்ன ஸ்பேர் போடணும்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. இது மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்கேன் நான் ஸ்பேருக்கு. அந்த போர்டு அப்படி தரேன். உங்களுக்கு வேணுன்னா பாருங்கள், இது செட்டோட எத்தனை போர்டு இருக்குது அப்படி செட்டோட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே பழைய போர்டு ஒன்று வச்சுருக்கேன். அந்த போர்டோடு சேர்த்து தந்துடுறேன். இது அப்படி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெடி பண்ணுறதா எடுத்துன்னு வந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு
5 சேனல் போர்டு, ஃபுல் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், டையோடு, கெப்பாசிட்டரு, டோலோடு ரெகுலேட்டரு, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு எல்லாமே இன்பில்டாக வந்துடும். இது வந்து ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்னென்ன ஸ்பேர் போடணும் எல்லாமே டீட்டெயில் இங்கே வந்துடும் பாருங்கள். எல்லாமே டீட்டெயில் வந்துடும். இதில் இது மட்டும் பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பேர் போடணும் என்ன எல்லா டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இது மாதிரி பிசிபி இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் பிசிபி. எல்லாமே இது 5 சேனல் தான். 5 சேனலில் இது வந்து 5 சேனலில் வித் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, டையோட் செக்ஷன் எல்லாமே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் என்னென்ன ஸ்பேர் போடணும் எல்லாமே எல்லா டீட்டெயிலும் வந்துடுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேல்ஸ் பண்ணுறது தான். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த இதில் நிறைய போர்டு நான் வேறு இடத்துல வாங்கிட்டு வந்தேன். அது நம்மளால் இப்போ செய்ய முடியல பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனலுக்கான கெய்னர் போர்டு தான். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 போர்டு இருக்குது. 7 போர்டு அப்படியே ஃபுல் பீஸாக வாங்கிக்காங்க. இதுக்கான ஸ்பேர் எப்படி போகிறது எல்லாமே வேறு ஒரு போர்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்பேர் போர்டு தந்துடுறேன். ஸ்பேர் போர்டோட சரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ் பிசிபி தான். குவாலிட்டி நல்லா இருக்குது. அது இல்லாத பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெய்னர் போர்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே கெய்னர் போர்டு ப்ளஸ் இது வந்து பிடி, இது வந்து சப் ப்ரீ. இது வந்து சப்பும், இது வந்து பிடி 2 இருக்கும். போர்டு 2ஆக கட் பண்ண ஃபுல் போர்டுக்கு. இது மாதிரி போர்டு நிறைய இருக்குது. இது கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், நான் வாங்கி வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, தரேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்பெட் போர்டு. இது வேணாம் விடுங்க. இது மாதிரி போர்டு ஏதாவது வேணால் கற்றுக்கிறது அப்படின்னா எதுவும் வேணுன்னா கேளுங்க. ஏன்னா ஒரு 6 பீஸ் இருக்குதுன்னா 6 பீஸ் சேர்த்து எடுத்துக்காங்க. இதுக்கான வேறு போர்டு ஒன்று வச்சுருக்கேன், இந்த ஸ்டாக்கு. அந்த போர்டு அப்படியே சேர்த்து கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் என்னென்ன போட்டுன்னு இருக்குது. வேணால் இது டிரைவர் போர்டு தனியாக வச்சுருக்குன்னு கேட்டுக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த போர்டு வந்து மாடலு. இந்த போர்டு வாங்கினீங்கன்னா அதுக்கான டிரைவர் போர்டு நான் தந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிரைவர் போர்டு, அது வந்து ஸ்பேர் போர்டு எம்டி போர்டு. இது வந்து டிரைவர் போர்டு ஃபுல் போர்டு அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். என்னென்ன ஸ்பேர் போட்டுனா எல்லாமே டீட்டெயில் இதில் இருக்கும். ஸ்பேர் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். இந்த 52001943 மட்டும் கழட்டிட்டேன். இது மாதிரி இந்த போர்டு வேணும்னா இந்த பிசிபி வாங்கினீங்கன்னா இந்த போர்டு அப்படியே கூட கொடுத்துட்றேன், அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து ஒர்க் அதிகமாகிறதுனால எல்லாமே என்னால் செய்ய முடியல. அது மாதிரி பிசிபின்னா இந்த பிசிபி தான். நம்ம ஓன் பிசிபி தரதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா BT2, BT6, பிடியில் BT6 இருக்குது பாருங்கள். இப்போ போர்டு எதுவும் ஸ்டாக்கில் இது பழைய போர்டு காட்டுறேன். இது வந்து BT6 4140 4141 எல்லாருக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து 1815 போட்டிருப்பேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், 547 மாற்றி தரேன், ஆல்ட்ரு பண்ணி தரேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதில் உங்களுக்கு என்ன டிரான்சிஸ்டர் வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரேன். இது வந்து போர்டு 6 டிரான்சிஸ்டர் BT6 4140Hலாம் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, தரேன். போர்டு வந்து காஸ்ட்டு என்னென்னா வாட்ஸ்அப் வாங்க தரேன், டீட்டெயில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 210 சிங்கிள் டிரான்சிஸ்டர் 2 சேனலு, 2 சேனல்லே ஸ்டீரியோ இருக்குது, மோனோ இருக்குது, 5 சேனலு. அது இல்லாத 10 பிட் மோனோ இருக்குது. இத்தனை போர்டு நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து எதுவுமே ஸ்டாக் செஞ்சு வைக்கிறதில்ல. கஸ்டமர் கேட்குறது அந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். நான் செஞ்சு ஸ்டாக் வைக்கிறதில்ல. தேவைப்படுறது மட்டும் தான் செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSVAD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.